10 நிமிஷத்துல 10 பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க வர்றாங்க. ம். அது இல்லாமல் ஒரு 50 ரூபாயில ஒரு 100 ரூபாயில ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வராங்க. ம். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நீண்ட நேரம் பலன் எடுக்கிறதுக்கு முடியாது, பலன் சொல்லவும் முடியாது. ஓகே. அதனால சுருக்கமாக பார்க்கறதுக்காக யாரோ ஒருத்தர் சுருக்கமான ஒரு வழிமுறையை எப்பயோ உருவாக்கியிருக்காங்க. ஒரு 10 பொருத்தம், தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம்னு 5 பொருத்தம் நல்லா இருந்தால் கூட நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விதியை வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த 5 பொருத்தத்தையும் சரியாக பார்க்கறதுக்கு தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எதுவுமே கேட்கறதுக்கு எளிமையாக இருக்குது, பயன்படுத்துவதற்கு கடினமாக இருக்குது. ம். அந்த வகையில் 5 பொருத்தத்தை கூட பார்க்கணும்னு சொன்னால் குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகும். ஓகே. ஏன்னா ஒரு தின பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா 3வது நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தை பார்க்கணும், 5வது நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தை பார்க்கணும், ம். 7வது நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்தை பார்க்கணும், 22வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே. அது மாதிரி வேலை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். அதுபோல் 64வது பாதம் சொல்லக்கூடிய கலைஞான பாதம், 22ஆம் திரேக்கானம், மரண திரேக்கானம்னு பேர், அந்த புள்ளியில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் ஒரு ராசினுடைய முதல் டிகிரி, ஒரு ராசினுடைய கடைசி டிகிரி அப்படிங்கிறதுல மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கும் கடக ராசிக்குமே இது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல முதல் பாதத்திலையும் கடைசி பாதத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுபோல் சிம்ம ராசியிலும் விருச்சிக ராசியிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுபோல் வந்து தனுசு ராசியிலும் முதல் பாதத்திலும், அதுபோல் மீன ராசியினுடைய கடைசி பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் செயல்படுறதில்லை அப்படின்னு மூல நூல்களில் இருக்குது. ஓகே. இதெல்லாம் 10 பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க முடியாமல் தவறி போகிறதுனால தான் 10 பொருத்தம் பயனற்று போகுதுன்னு நான் நினைக்கிறேன்.